friendly cricket. முதல் பந்து சிறப்பான பந்து வீச்சு ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு இலியாஸ் அவர்கள். முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்கின்ற கட்டாயம். மீண்டும் ஒரு டாட் பால். இந்தியா வெஸ்ட் இங்கிலாந்து மேட்ச் ஃபைனல். இந்த முறை நேராக 6 ரன்களுடன் 64 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பந்து 6ஆக மாற்றியுள்ளார் சமீப அவர்கள். 68 நோ பால். பந்து ஒரு ரன் மட்டும். முறை ஒரு அகலப்பந்து. ஒரு சிறப்பான பந்து வீச்சு டாட் பால். 66 கிலோமீட்டர் அந்த பந்து மீண்டும் ஒரு டாட் பால். முதல்வர் முடிவில் அணிக்கு 11. 2 ரன்கள் லெக் சைடு செய்து. முறை மீண்டும் 2 ரன்கள் லெக் சைடு செய்தது. மேற்கூரை பட்டு ஓடி கட்டாயம். ஒரு ரன் ஓடி எடுக்கப்பட்டது. முறை அது மேற்கூரை பட்டு 4ஆக மாறியுள்ளது. சிறப்பான பேட்டிங் இங்கிலாந்து அணியிடமிருந்து. இந்த முறை 2 ரன்கள் லெக் சைடு செய்தது. 2வது ஓவரின் கடைசி பந்து. இந்த முறை 6 ரன்களுடன் 2 ஓவர்களில் அணிக்கு 28 விக்கெட் இழப்பிற்கு. மேற்கூரை பட்டு 4ஆக மாறியுள்ளது. பாபுவின் முதல் பந்து. முறை மேற்கூரை பட்டு ஒரு டாட் பால். மீண்டும் மேற்கூரை பட்டு 2 இருக்குமா இல்லை, தவறிடப்பட்டு ஒரு டாட் பால். 2 ரன்கள் லெக் சைடு செய்தது. 3வது ஓவரின் கடைசி 2 பந்துகள். இன்சைட் ஒரு டாட் பால். 3வது ஓவரின் கடைசி பந்து. நோ பால். வேகம் காரணமாக நோ பால். ஃப்ரீ ஹிட் பந்து. ஃப்ரீ ஹிட் பந்து 2 ரன்கள். 3 ஓவர் முடிவில் அணிக்கு 37 விக்கெட் இழப்பிற்கு. முதல் பந்து ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. அவுட். ரன் அவுட் முறையில் மீண்டும் ரன் அவுட். அசத் அவர்கள் 2வது முறையாக ரன் அவுட் ஆகிறார். சிறப்பான பந்து வீச்சு ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். 61 கிலோமீட்டர் ஆகிற அந்த பந்து. கடைசி 2 பந்துகள். ஓடி இருக்க கட்டாயம். இந்த முறை ஒரு ரன் ஓடி இருக்கப்பட்டுள்ளது. 4வது ஓவரின் கடைசி பந்து. ஒரு கேட்ச். சிறப்பான கேட்ச். அசன் அவர்களிடமிருந்து ஒரு சிறப்பான கேட்ச். 2வது விக்கெட்டை வந்திருக்காங்க இங்கிலாந்து. ஓடி இருக்க கட்டாயம் ஒரு டாட் பால். இந்த முறை 2இல் பட்டு 4ஆக மாறியுள்ளது. சலீம் அவர்கள் 27 ரன்களுடன் களத்தில். இந்த முறை நேராக 6 ரன்களுடன் சிறப்பான ஆட்டம் சலீம் அவர்களிருந்து. 5வது ஓவரில் 4வது பந்து. ஆஃப் சைட் திசையிலிருந்து 2 ரன்கள். 2 மூலம் இங்கிலாந்து அணி 50 ரன்களுடன். கேட்சுக்கான வாய்ப்பு தவறப்பட்டுள்ளது. ஒரு டாட் பால். இந்த முறை ஓடி இருக்க கட்டாயம் ஒரு டாட் பால். 5 ஓவர் முடிவில் அணிக்கு 52 விக்கெட் இழப்பு. 60 கிலோமீட்டர் ஆகிற அந்த பந்து ஒரு அகலப்பந்து. இந்த முறை 6 ரன்களுடன் செய்து. இந்த முறை மேற்கூரையில் பட்டு 4 ரன்களுடன். அகலப்பந்து.
2 ரன்கள் லெக் சைட் திசையில் இருக்கு. 6வது ஓவரின் கடைசி 3 பந்துகள். அவர் பந்து லெக் சைட் திசையில் இருந்து இந்த முறை மேற்கொள்ளி பந்து ஓடிய கட்டாயம் 1 ரன் ஓடியிருக்கப்பட்டுள்ளது. 6வது ஓவரின் கடைசி 2 பந்துகள். இந்த முறை நேராக 6 ரன்களுடன் சலீம் அவர்களிடமிருந்து சிறப்பான ஆட்டம். 6வது ஓவரின் கடைசி பந்து. மீண்டும் 6 ரன்கள். 6 ஓவர் முடிவில் அணிக்கு 78. ஒரு கேட்சிற்கான வாய்ப்பு. ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு டாட் பால். இந்த முறை லெக் சைட் திசையில் 2 ரன்கள். மேற்கொள்ளப்பட்டு ஓடி இருக்க கட்டாயம் 1 ரன் மட்டும். 7வது ஓவரின் கடைசி 2 பந்துகள். இந்த முறை 2 ரன்கள் லெக் சைட் திசையிலிருந்து. 7வது ஓவரின் கடைசி 1 பந்து. மேற்கொள்ளப்பட்டு ஓடி இருக்க கட்டாயம் ஒரு டாட் பால். 7 ஓவர் முடிவில் அணிக்கு 83. 2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த முறை முதல் பந்தே ஸ்ட்ரைட்ல 6ஆ மாத்திட்டாரு. சிறப்பான ஆட்டம் இப்ராஹிம் அவர்கள். 9 பந்துகளில் 22 ரன்கள். 2 ரன்கள் லெக் சைட் திசையில். முதல் இன்னிங்ஸ் வரை கடைசி 4 பந்துகள். இந்த முறை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் ஒரு 4. இந்த முறை நேராக 6 ரன்கள். 101 ரன்னோட இங்கிலாந்து ஆடிட்டு இருக்காங்க. ஃபைனல்ல ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ண போறாங்க. பந்து ஸ்டெம்பிங் முறையில் இப்ராஹிம் தனது விக்கெட் இழந்திருக்காரு. 2 ரன்கள். 104, 105 டார்கெட். அணியின் தலைவர் சலீம் அவர்கள் 49 நாட் அவுட்டா வெளில போறாரு. ரியாஸ் அவர்கள் எதிர்கொள்ள இலியாஸ் அவர்கள். முதல் பந்து நேராக ஒரு சிறப்பான ஃபீல்டிங். 1 ரன் ஓடி எடுக்கப்பட்டது. சிறப்பான பந்து வீச்சு டாட் பால். இந்த முறை ஓடி இருக்க கட்டாயம் 1 ரன் ஓடி எடுக்கப்பட்டுள்ளது. 2 ரன்கள். இந்த முறை நேராக 6 ரன்களுடன் முதல் சிக்ஸ் ஆடிட்டாங்க. இன்னும் 2 ரன் அடிச்சா இந்த ஓவர்ல போனஸ் கிடைக்கும். 2 ரன் மட்டும் அண்ணா. 2 அடி. பால் ஆனா நோ பால். 68 கிலோமீட்டர் ஆயிடுச்சு அந்த பந்து. இப்ப ஃப்ரீ ஹிட் பந்து. ரன் அவுட்டா இல்ல. இந்த மேட்ச்லயும் 11 ரன்ல முடிஞ்சிருக்கு இந்த ஓவர். போனஸ் கிடையாது. 2 ரன்கள் லெக் சைட் திசையில். 66 கிலோமீட்டர் ஆயிரத்தில் வந்த பந்து 4 ரன்கள். ஆட்டம். அகல பந்து 64 கிலோமீட்டர் ஆயிரத்தில் வந்த பந்து. முறை மீண்டும் ஒரு அகல பந்து. ஸ்லோ பால். சிறப்பான பந்துக்கு நல்ல வேரியேஷன் மிஷன் அவர்களுக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து. 2வது ஓவரின் கடைசி 2 பந்துகள். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. 3 ஸ்லோ பால் கண்டினியூஸா போட்டு ஏமாத்திட்டாரு. கடைசி பந்து ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். இந்த முறை ஒரு டாட் பால். 2 ஓவர் முடிவில் அணிக்கு 19. சிறப்பான பந்து வீச்சு. டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு ஆசாத் அவர்கள். இந்த முறை மேற்கொள்ளப்பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன் மட்டும். இன்னும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு டாட் பால்.
ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். இந்த முறையும் ஒரு டாட் பால். மூன்றாவது ஓவரின் கடைசி 2 பந்துகள். மூன்றாவது ஓவரின் கடைசி பந்து. 3 ஓவர் முடிவில் அணியணி 22 விக்கெட் இழப்பிற்கு 30 பந்துகளில் 83 ரன்கள் தேவை. வைட் நாட்ட போல இல்லீங்களா? இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஒரு டாட் பால். இந்த முறை மீண்டும் மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க கட்டாயம். ஒரு ரன் ஓடி இருக்கப்பட்டுள்ளது. 66 கிலோமீட்டர் ஆயிரத்தி அந்த பந்து நேராக 6 ரன்கள் உள்ளது. இப்ப 13 பால்ல 15 ரன்கள் ஆடி இருக்காரு. அந்த ஒரு சிக்ஸ்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகப்படுத்திட்டாரு. ஒரு சிறப்பான பந்து வீச்சு டாட் பால். கடைசி 2 பந்துகள். விக்கெட் ஆஃப் எஸ் ஆஜர் அவர்கள் தனது விக்கெட் வந்திருக்காரு. கேட்ச் முறையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். 4 ஓவர் முடிவில் அணிக்கு 30 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 24 பந்துகளில் 75 ரன்கள் தேவை. அகலப்பந்து ஒரு கேட்சா இல்லை, தவறப்பட்டு ஒரு ரன் ஓடி இருக்கப்பட்டது. இந்த முறை மீண்டும் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். மீண்டும் ஒரு டாட் பால். இந்த முறை நேராக 6 ரன்களுடன் பாபு அவர்களிடமிருந்து முதல் 6. மீண்டும் 6 மீண்டும் 6 ரன்கள் செய்திருக்கிறார். கடைசி 2 பந்துகள். 64 டாட் பால். 5வது ஓவரின் கடைசி பந்து. ஓடி இருக்க கட்டாயம். ரன் அவுட் இருக்குமா? ரன் அவுட் தவறவிடப்பட்டுள்ளது. 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 45. 18 பந்துகளில் 60 ரன்கள் தேவை. அகலப்பந்து பந்து பாபு அவர்கள் விக்கெட் இழந்திருக்காரு. டாட் பால். இந்த முறை நேராக 6 ரன்களுடன் சிறப்பான ஆரம்பம் பிலால் அவர்களிடமிருந்து. 52 ரன்கள். இந்த முறை சிறப்பான ஃபீல்டிங் சலீம் அவர்களிடமிருந்து. ரன் அவுட் இருக்குமா? இல்லை, ஒரு ரன் ஓடி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறை நேராக ஒரு டாட் பால். 6வது ஓவரின் கடைசி பந்து. மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க கட்டாயம். ஒரு டாட் பால். 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 53. இன்னும் 12 பந்துகளில் 52 ரன்கள் தேவை. பந்து நேராக டாட் பால். நோ பால். 68. இந்த முறை மீண்டும் நோ பால். 6 ஃப்ரீ ஹிட் பந்து. ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த முறை மீண்டும் நேராக 6 ரன்கள். 10 பந்துகளில் 34 ரன்கள் தேவை. 2 ரன்கள் லெக் சைடு திசையில். 9 பந்துகளில் 32 ரன்கள் தேவை. 66 கிலோமீட்டர் ஆயிரத்தில் அந்த பந்து. ஒரு டாட் பால். கடைசி 2 பந்துகள். பந்து 8 பந்துகளில் 31 ரன் தேவை. நேராக 6 ரன்களுடன் பிலால் அவர்கள் இந்த மேட்ச் உள்ள கொண்டு வந்திருக்காரு. 10 பால்ல 31 ரன் அடிச்சிருக்காரு. சிறப்பான கேட்ச். ரன்னை கொடுத்து விக்கெட் எடுத்துட்டாரு. முதல் பந்து 6 பந்துகளில் 25 ரன்கள் தேவை. 2 ரன்கள்.
ஓடி 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 இருக்க வேண்டிய கட்டாயம். இல்ல, நாட் அவுட். ஒரு ரன் ஓடி இருக்கிறது. 4 பந்துகளுமே 6ஆக மாற்ற வேண்டும். ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால், 3 பந்துகள். இந்த முறை மேற்கொள்ளப்பட்டு ஒரு டாட் பால், கடைசி 2 பந்துகள். ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பேர் லாஸ்ட் பால். 19 நேரத்துல இங்கிலாந்து ஃபைனல் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சலீம் அவர்களின் கேப்டன்ஷிப். இந்த கடைசி மேட்ச்ல சலீம் தான் அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். 7 கோல்ல